அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு அருமையான தீர்ப்பு ஒன்று நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அது பெரும்பாலும் நாம் எல்லாருமே சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயம். ஆறுகளுக்கு குளிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சில முக்கியமான காலங்களில் ஆறுகளுக்கு சென்று அங்கே நம்முடைய வழிபாடு செய்வது நம்முடைய இந்திய நாட்டு மக்களினுடைய வழக்கம். முன்னோர்களுக்கு செய்கிற அந்த சடங்குகள் அதையெல்லாம் கூட ஆற்றங்கரையோரமாக செய்வது அப்படின்றது வழி வழியாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல வழக்கம். நம்முடைய நல்ல வழக்கம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட நீர்நிலைகள் எல்லாத்தையும் வெறுமன ஆறு, கடல், தண்ணீர் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அது வழிபாட்டுக்கு உரிய ஒன்று. அண்மையில் நீங்கள் புலனத்தில் வந்த ஒரு காட்சி கூட பார்த்துருக்கலாம். இந்த காவிரியில் வெள்ளம் வருகிற பொழுது அது ஊருக்குள்ளே அந்த ஆற்றுக்குள்ளே வரப்போ முதல் அந்த விவசாயி அதை விழுந்து கும்பிடுறாரு. அந்த தண்ணீர் தூரக்க வருது, அணை திறந்த உடனே இவர் அப்படியே விழுந்து கும்பிடுறார். எதிர்த்தாப்பில் யாரோ ஒரு பெரியவங்க இருக்கிற மாதிரியும் கடவுள் மாதிரி அவர் விழுந்து கும்பிடுறார். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். காவிரி தாய் அப்படின்னே சொல்கிறோம். நதிகள் ஒவ்வொன்றையும் பெண்ணாக பாவித்து வணக்கத்திற்குரிய ஒன்றாக நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது சில சடங்குகள், பரிகாரங்கள் செய்வது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த துணிமணிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் அப்படியே குளிக்கிற இடத்துல அப்படியே விட்டுருங்க, ஆற்றுல அப்படியே நீங்கள் போட்டிருக்கிற அணிஞ்சிருக்கிற வஸ்திரத்தை அந்த ஆறுலேயே போட்டுருங்க அப்படின்றாங்க. அந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம், அதில் ஒன்றும் எந்த தவறும் இல்லை. ஆனால் அப்படி அணிந்து கொண்டு செல்லுகிற பொழுது, நீங்கள் அந்த தண்ணீரிலேயே நீங்கள் அணிந்து கொண்டு இருக்கிற அந்த ஆடையை விடுகிற பொழுது ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு தான் அந்த நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாக இது மாதிரி ஏராளமான பேர் தங்கள் ஆடைகளை விட்டு விடுகிறார்கள். அணிந்து கொண்டு இருக்கிற ஆடை, அவங்க போட்டிருக்கிற புடவை இல்லை கட்டியிருக்கிற வேட்டி, துண்டு எல்லாத்தையும் விட்டுறாங்க. இது அங்கே இருக்கிற அந்த நீர்நிலையை அப்படியே பாழாக்கி விடுகிறது. தாமிரபரணிக்கு 12 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை புஷ்கரம் அப்படின்னே அதற்கு ஒரு திருவிழாவாக வழிபாடாக செய்கிறோம். தாமிரபரணின்னு அந்த வழக்கு சம்பந்தமாக வந்ததுனால சொல்கிறேன். ஆனால் இது எந்த புனிதமான நதிக்கும் எந்த நீர்நிலைக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம அணிஞ்சிருக்கிற ஆடையில் பருத்தி ஆடை மாதிரி இருக்குதுன்னு வைங்க, பஞ்சில் நூற்று எடுத்து அந்த பருத்தி ஆடை காட்டன் அப்படின்னு இருந்ததுன்னா அது தண்ணீரில் மண்ணில் மக்கக்கூடிய இயல்பு படைத்தது. ஆனால் இந்த டெரிகாட்டன், பாலியஸ்டர் இது மாதிரி மில் வகை துணிகள் இருக்குது பாருங்கள், செயற்கை இழைகளால் உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் மக்கவே மக்காது, அப்படியே அங்கங்கே அப்படியே தேங்கிரும். அது மட்டும் இல்லை, நீர்நிலைகளிலே இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கும் இதனால் பெரிய கெடுதல். அந்த தண்ணீரினுடைய தன்மையும் கெட்டுப்போய் விடுகிறது. அதுக்கு மேலே தண்ணீர் ஓட முடியாதபடி சில இடங்களில் தேங்கி போவதற்கு நாம் விட்டு விடுகிற இப்படிப்பட்ட ஆடைகள், அது மட்டுமில்லை ஆற்றில் கலக்கிற கழிவுகள், இது எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு கெடுதலை உருவாக்கி விடுகிறது. நீங்கள் பயன்படுத்துகிற ஆடைகளை விடலாம், ஆனால் அன்னைக்கு போகிறப்ப மட்டும் காட்டன் ஆடையாக பார்த்து கொள்ளுங்கள், பருத்தி ஆடையாக பார்த்து கொள்ளுங்கள். அதில் ஒன்றும் அதுவும் நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தானே, உங்கள் வேட்டியோ புடவையோ உங்கள் சட்டையோ துண்டோ எதுவோ நீங்கள் பயன்படுத்துகிற ஆடையை அப்படியே தண்ணியில் விட்டுருங்கன்னு ஜோசியர் சொல்கிறாரு, இல்லை முன்னோர்களுக்கு செய்கிற அந்த கடன் அங்கே செஞ்சு வைக்கிறவர் சொல்கிறாரு அப்படின்னா, அன்றைக்கின்னு போகிறப்ப மட்டும் இந்த மாதிரி பாலிஸ்டர் வேஷ்டி, சாரி அதெல்லாம் வேண்டாம், அன்றைக்கி மட்டும் இதை போட்டு போங்க அப்படின்னு ஒரு ஆலோசனையும் நீதிபதி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, ஆறுகள் வெறும் தண்ணீர் கிடையாது, நாம் அவற்றை பத்திரமாக நம்மை வளர்த்தெடுக்கும் தாய் முலையன்னது காவிரி அப்படின்னு கம்பனே பாடுகிறான். சரையு நதியை பற்றி சொல்லுகிற பொழுது அது தாயினுடைய மார்பகம் நமக்கு பால் தந்து நம்மை வளர்த்தெடுப்பது மாதிரி அல்லவா அயோத்தியிலே இருக்கிற அந்த சரையு நதி மக்களை வளர்த்தெடுக்கிறது, அது தாய்க்கு சமம்னு கம்பன் சொல்லுகிறான். அப்போ நதிகள் எல்லாவற்றையும் நாம் தாய்க்கு இணையாக வளர்த்து, காரணம் நாகரீகம் உருவானது நதிக்கரைகளில்தான், நாம் உருவானதும் நாம் வளர்வதும் நதியினால்தான், நம்முடைய விவசாயம் செழிப்பதும் நதிகளால் தான். அப்போ அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய மதம் சார்ந்த நம்பிக்கை,
நம்முடைய சமயம் என்பதையும் தாண்டி நம்முடைய பரிகாரம் சார்ந்த நம்பிக்கை செயல்பாடுகள் இது கூட ஆறுகளை கெடுப்பதாகவோ களங்கப்படுத்துவதாகவோ அமைந்துவிடக்கூடாது. நமக்கு இந்த பரிகாரங்களும் முக்கியம், நம்முடைய வாழ்வு நன்றாக இருப்பது முக்கியம். ஆனால் இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற இந்த நதிகள் நீர்நிலைகள் நன்றாக இருப்பதும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு மிகவும் முக்கியமான விஷயம். அதனால் ஆறுகளை வழிபாட்டுக்கு உரிய ஒன்றாக பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாமும் அதை வழிபடலாம், எந்த தவறும் இல்லை. வழிபடுவதுன்னா எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் தருகிறோமோ அதே போல ஆற்றுக்கும் உரிய மரியாதையும் மங்கள பொருள்கள் மட்டும்தான் வழிபாட்டில் பயன்படுத்துவது மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ஆற்றிலே கலக்க வேண்டும் அப்படின்னு வருகிற பொழுது இந்த செயற்கை இழைகள், செயற்கை துணிகள் இது எல்லாத்தையும் விட்டுடாது. அதில் விட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான கழிவுகளையும் அதிலே கலக்கக்கூடாது. ஆறில் குளிக்கிறப்போ அதில் எச்சில் கூட துப்பக்கூடாதுன்னு பெரியவங்க நெறிமுறை வச்சுருக்கிறாங்க. அதில் ரத்தம், மாமிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போடக்கூடாது. ஏன்? அது பொதுமக்களுக்கு உரியது, சமுதாயத்துக்கு உரியது. அதை கெடுப்பதற்கு தனி ஒரு மனிதனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. சொல்லப்போனால் அது ஒரு தகுதியே கிடையாது. அப்படி பார்க்கிற பொழுது நாம் பத்திரமாக பேண வேண்டிய விஷயங்களில் இந்த சுற்றுச்சூழல், இந்த இயற்கையும் ஒன்று. அதில் முக்கிய அம்சமாக இருக்கிற ஆறு என்பதும் ஒன்று. உண்மையில் ஆறு என்பது எண்ணிக்கைக்கு உரிய விஷயம் மட்டுமல்ல, நாம் எண்ணி பார்க்க வேண்டிய விஷயமும் கூட. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.